ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெண்பொங்கல் ரெசிபி தான். 1 கிளாஸ் பச்சரிசியில் 1/4 கிளாஸ் இல்லை நிறைய வேணும் அப்படின்னா ஒரு 1/2 கிளாஸ் பைத்தம்பருப்பு. நான் இன்றைக்கி வந்துட்டு 1/4 கிளாஸ் தான் எடுத்திருக்கேன், போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு 2லேருந்து 3 பேர் பெரியவங்க சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு வரும். இப்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டேன். 2 பச்சை மிளகாவை கீறி போட்டுட்டு, 1 டம்ளர் அரிசி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுலேருந்து 2 பங்கு சேர்த்து எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் 7லேருந்து 8 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி, ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 10 முந்திரி, ஒரு 4 காஞ்ச திராட்சை, திருவுன இஞ்சி, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிருக்கேன். இப்போது இந்த பக்கம் குக்கர் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், நமக்கு அந்த இது இருக்கிற ஈரத்தன்மை இருக்கிறதுக்காக. இப்போது தாளித்த நெய், முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு வெண்பொங்கல் ரெசிபி ரெடி. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கூடவே கெட்டி சட்னி அப்படி இல்லைன்னா ஒரு சாம்பார் கூட சர்வ் பண்ணோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், நைட்டில் வேண்டாம். தேங்க்யூ.